நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே பட்டப்பகலில் வீடு புகுந்த மர்ம நபர்கள் 75 வயது மூதாட்டியை கழுத்தறுத்து கொலை செய்து 5 சவரன் நகையை கொள்ளையடித்துச் சென்றனர். தடுக்க வந்த மகனையும் தாக்கிவிட்டு தப்பி ஓடிய இரு மர்ம நபர்களை பிடிக்க காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம். பிரபாகரன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள வெப்படை காமராஜ நகர் பகுதியை சேர்ந்தவர் சம்பூர்ணம், வயது 75. இவர் தனது மகன் சுப்பிரமணியுடன் ஒரே வீட்டில் வசித்து வருகிறார். இன்று காலை சுப்பிரமணி வெளியே சென்றிருந்த நிலையில் மூதாட்டி சம்பூர்ணம் மட்டும் வீட்டில் தனியே இருந்துள்ளார். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் வீட்டில் யாரும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு உள்ளே புகுந்து சம்பூரத்தை கொடூரமாக கழுத்தை அரித்து கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த 5 பவுன் நகையை திருடினர். அப்போது வெளியே சென்றிருந்த சுப்பிரமணி வீட்டினுள் திடீரென வரவே அவரையும் மிரட்டி அவரிடம் பணம், நகை ஏதாவது இருந்தால் கொடு என கேட்டி அவர் மீது கொடூர தாக்குதல் தொடுத்துள்ளனர். இதில் தாக்குதல் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் ரத்த வெள்ளத்தில் அலறியபடியே வெளியே ஓடி வந்துள்ளார். இதனையடுத்து அங்கிருந்த குற்றவாளிகள் இருவரும் தப்பிச் சென்றனர். இது பட்டப்பகலில் நடைபெற்ற இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தகவல் அறிந்த வெப்படை போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து சம்பூர்ண உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் நாமக்கல் மாவட்ட எஸ்பி யாதவ் கிரீஷ் அசோக், பள்ளிப்பாளையம் டிஎஸ்பி கௌதமன் உள்ளிட்டோர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் பட்டப்பகலில் நடைபெற்ற இந்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல்லிலிருந்து மோப்பன ஸ்டெபி வரவழைக்கப்பட்டு தற்போது தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த 6 மாதத்துக்கு முன்பாகவே வெப்படை காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட ஒரு பகுதியிலும் இதேபோல மூதாட்டி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து கொங்கு மண்டலத்தில் இதுபோல அடிக்கடி கொலை சம்பவங்கள் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.